அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்கும் பொழுது ஐயாவை சந்திப்பதற்காக தஞ்சாவூர் மாவட்டம் பாலூர் என்னும் கிராமத்தை சார்ந்த ஒரு செல்வந்தர் வந்து பார்த்தார். அவர் வந்தவர் கட்சி நிதி என்று சொல்லி மிகப்பெரிய தொகையை ஒன்றை ஐயா பெருந்தலைவர் அவர்களிடம் கொடுக்க முயல பெருந்தலைவர் அவர்கள் உடனடியாக அதை மறுத்தார்கள். மறுத்துவிட்டு சொன்னார்கள், இதை நீங்கள் கட்சி நிதியாக கொடுப்பதற்கு பதிலாக உங்கள் ஊரில் பிள்ளைகள் படிப்பதற்காக ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டுங்கள், ஏழை மக்கள் வயிறார சாப்பிட வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுங்கள். அதை விட்டுவிட்டு நீங்கள் கட்சி நிதி என்று கொடுத்தால் கட்சி தான் வளருமே தவிர மக்கள் வளரமாட்டார்கள், மக்களுக்கு எந்த பலனும் இல்லை என்று அந்த தொகையை மறுத்தார்கள். உடனடியாக அந்த செல்வந்தர் ஊருக்கு சென்று 1க்கு 2 பள்ளிக்கூடத்தை கட்டியதாக சொல்லப்படுகின்றது. தன்னுடைய கட்சிக்கு எவ்வளவு நிதி வாங்க வேண்டுமோ அவ்வளவும் வாங்கிய காலகட்டம் தான் அன்றைய காலகட்டமும் இன்றைய காலகட்டமும். ஆனால் ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கட்சிக்கு நிதி தேவையில்லை, மக்களின் வளர்ச்சியே என்னுடைய முதல் அக்கறை என்று சொல்லி அந்த தொகையை பெருந்தலைவர்